நம்ம பார்க்க போறது கவி சக்கரவர்த்தி கம்பர். கம்பர் அப்படின்னு சொன்னாலே உங்க அத்தனை பேருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? கம்பராமாயணம். ஆனா நிறைய எழுதியிருக்கார் கம்பர். கம்பராமாயணம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது தவிர சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சிலை 70, ஏர் 70, இப்படி பல படைப்புகளை கவி சக்கரவர்த்தி கம்பர் தன்னோட காலத்துல எழுதியிருக்கார். அவையெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். அதுலயும் பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் இந்த ஏர் 70, சிலை 70 அவ்வளவு நல்ல விஷயங்கள் அந்த நூல்களில் காணப்படுகின்றன. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்பராமாயணம் இல்லையா? எவ்வளவு பெரிய காவியம் அது. அதாவது வால்மீகி ராமாயணத்தை ஒரு பேஸ், அவ்வளவுதான், ஒரு அடிப்படை, அவ்வளவுதான் வச்சுட்டு இருந்தாரே தவிர அதனுடைய தழுவல் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த கதைக்களம் தமிழகத்துல நடந்திருந்தால், தமிழகத்திலேயே சிலது நடந்திருக்கு. ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல பல பகுதிகள் தமிழ்நாட்டிலையும் இருக்கு. ஆனா இது முழுக்க தமிழகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில எழுதப்பட்டதுதான் கம்பராமாயணம். ஒரு ஒரு நல்ல படிப்பாளின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வச்சுக்கோங்க, ஒரு டிகிரியில கோல்டு மெடலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி நீங்க கோல்டு மெடல் வாங்கினீங்க? சாதாரணமாக படித்து பாஸ் பண்ணி ஒரு 80%, 90% வாங்குறதே கஷ்டம். எப்படி கோல்டு மெடல் வாங்கினீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் ரொம்ப உழைச்சேன், ராத்திரி தூக்கத்தை நான் நிறைய தியாகம் பண்ணினேன். அவர் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுவார், தான் எப்படி படிச்சேங்கிறதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவார். இந்த கம்பராமாயணத்தை கம்பர் எப்படி எழுதினார்னா அதற்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா தேரெழுந்தூர். எங்க இருக்கு? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல, அதாவது மாயவரத்துக்கு பக்கத்துல தேரெழுந்தூர். அந்த ஊர் தான் இவருடைய சொந்த ஊர். இவருடைய அப்பா பேரு தேவராஜன் பேர். பேரை மாத்தி கூட சொல்லுவாங்க, 2-3 விதத்துல சொல்லுவாங்க. தேவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேரெழுந்தூர்ல பெருமாள் கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில் அது தேரெழுந்தூர்ல. அந்த கோவிலுக்கு திருப்பணியாகி அந்த கோவிலுக்கு ஒரு சம்பரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான பணிகள் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேக காலத்துல அந்த கோவில்ல ஒரு வடமொழி புலவர், ஒரு உபன்யாசகர், அவர் இந்த வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்ற. ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், நடனம் நடக்கும், இயல் இசை நாடகம் சொல்றோம் இல்லையா, எல்லாமே நடக்கும், ஒரு சொற்பொழிவு எல்லாமே நடக்கும். அதுபோல இந்த கும்பாபிஷேக காலத்துல இந்த கோவில்ல இந்த சமஸ்கிருத புலவர் வால்மீகி ராமாயணத்தை அழகா ஸ்லோகத்தை சொல்லி தமிழ்ல பொழிப்பறை சொல்ற. தேவராஜன் கம்பரோட அப்பா இதை கேட்கிற. இதை கேட்கிற போது அவருடைய மனசுல தோன்றுகிறது, ஆகா, இந்த வால்மீகி ராமாயணம் எப்பேற்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் இது. நம்ம பையன் யாரு, கம்பர், இது தமிழ்ல எழுதினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஒரு நல்ல படைப்பு, அதை தன்னோட பையன் தமிழ்ல பாடினா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு, அப்ப அந்த சமயத்துல அந்த ஊருக்கு வந்திருக்கிற ஒரு பண்டிதர், சடகோபன் நம்பூதிரி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் கேட்கிறார். யாரு? தேவராஜன் கேட்கிறார், என்னோட பையனுக்கு நீங்க இந்த ராமாயணம் சொல்லித்தரணும், இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ற. அவரும் சந்தோஷமா அதுக்கு ஒத்துட்டு, அவர் அப்ப எங்க தங்கியிருந்தார்னா கும்பகோணத்துல தங்கியிருக்கார். அந்த கும்பகோணத்துக்கு போய் இந்த கம்பர் கத்துக்கணும், அங்க போய் கத்துக்கணும். அங்க போய் கத்துக்கிறாராம் எதை? ராமாயணத்தை. அதன் பிறகுதான் இதை எழுதுறதுக்கான ஆற்றல் அவருக்கு வந்தது. கும்பகோணத்துல 6 மாச காலம், 6 மாச காலம் கம்பர் ராமாயணத்தை அவர்கிட்ட கத்துக்கிறார். சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுலையும் புலமை கம்பருக்கு உண்டு. இதை கற்று முடிச்ச பிறகுதான் அவர் கம்பராமாயணத்தை எழுதுறார். ஒரு
ஒரு தொகுப்பு எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம் அல்ல. நம்ம என்னத்தான் கற்றுக்கொண்டாலுமே இறையொருள் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் வேண்டும். அந்த இறையொருள் இவருக்கு கிடைச்ச காரணத்தினால இந்த கம்பராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சு கம்பராமாயணத்தை முடிக்கிறார். கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அந்த கற்பனையோட உச்சம் நம்ம நிறைய பார்க்கலாம். அதாவது வால்மீகி ராமாயணத்தில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனாலும் அதில் ஒரு ரசனை, அதை ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு கொடுத்துருக்கார். அதனால தான் இன்னைக்கு கம்பராமாயணம் இன்னைக்கும் அந்த அளவுக்கு புகழப்படுகிறது. அப்படின்னா தெய்வங்களோட அருளோட, குருநாதரோட அருளோட இந்த ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இந்த ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதி முடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு அரங்கேற்றம் வேணும். அரங்கேற்றம்னா பல பண்டிதர்கள் நிறைந்த சபையில் அந்த நூலை வாசிக்கணும், அந்த நூலை பற்றி சொல்லணும். அந்த நூலை சொல்கிற போது பல பண்டிதர்களும் பல எதிர்கேள்விகளை கேட்பார்கள். இது இந்த இடத்துல இப்படி இருக்கே, இது எப்படி சாத்தியம் இல்லையே, இது இப்படி இருக்கக்கூடாதே, இதனுடைய விளக்கம் என்ன, நிறைய கேள்வி கேட்பார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் திருப்தி செஞ்ச பிறகுதான் அந்த நூல் அரங்கேற்றம் செய்ததாக கருதப்படும். இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகம் வெளியிடுகிறோம் அப்படின்னா இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்த பிறகு என்ன பண்றோம், நூல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு பண்ணி இன்னார் வெளியிட இன்னார் பெற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு அந்த நூலை நம்ம வெளியிடுறோம். ஆனா அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம், அந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு முறையான அங்கீகாரம் கிடைத்ததாக அர்த்தம். கம்பராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டு, எழுதி முடிச்சோன்னு என்ன பண்ணணும், அரங்கேற்றம் செய்யணும். அந்த அரங்கேற்றம் செய்யறதுக்காக முதல்ல எங்க போறாருன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போறார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவில், ராமனோடு தொடர்புடைய திருத்தலம். ஏன்னா அங்க இருக்கிற ரங்கநாதருங்கிறவர் ஆதி காலத்துல யார் பூஜை பண்ணினது, ராமபிரான் மூதாதையர்கள் பூஜை பண்ணினது அந்த ரங்கநாதர் விக்கிரகம். அதனால இந்த திருத்தலத்தில் அரங்கேற்றம் செய்யலாம்னு நினைச்சு ஸ்ரீரங்கம் போய் கேட்கிறார். அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள் கிட்ட கேட்கிறார், பட்டாச்சாரியார்கள் வித்வான்கள் கிட்ட கேட்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, இதை நீங்க தில்லை சிற்றம்பலம் போகணும், அங்க இருக்கிற தீட்சிதர்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும். முதல்ல இதை அங்க அரங்கேற்றம் பண்ணுங்க, அதன் பிறகு இங்க வாங்க, இங்க அரங்கேற்றம் வச்சுக்கலாம். அவங்களோட அங்கீகாரம் முதல்ல முக்கியம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்றாங்க. உடனே என்ன பண்ணார், அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வர்றார், தில்லை சிற்றம்பலம் வர்றார். தில்லை 3000 அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுவோம், தீட்சிதர்கள். அவங்க கட்டுப்பாட்டில் தான் கோவில் இருக்கு, அவங்க தான் பூஜை, அவங்க தான் கோவில் நிர்வாகம். இந்த கோவில்ல எல்லாமே தீட்சிதர்கள் தான். அவங்க கிட்ட கேட்கிறார், இது போல என்னுடைய நூலை அரங்கேற்றம் பண்ணணும், நான் கம்ப ராமாயணத்தை எழுதியிருக்கேன், இத்தனை காலம் எழுதியிருக்கேன், தமிழ்ல எழுதியிருக்கேன், இதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், இங்கே அரங்கேற்றம் செய்யணும்னு கேட்கிற போது அப்ப இந்த விஷயத்தை சொல்ற. ஸ்ரீரங்கம் போனேன், அங்க பண்ணலான்னு கேட்டபோது இங்க முதல்ல பண்ணிட்டு அப்புறம் அங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீட்சிதர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க அங்க முதல்ல பண்ணுங்க, ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பண்ணுங்க, அவங்க ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் கொடுத்த பின்னால் அடுத்து இங்க வாங்க, இங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 இடம், சிதம்பரமும் முக்கியம், ஸ்ரீரங்கமும் முக்கியம். ஸ்ரீரங்கத்தில் ஏற்றலாம்னு போறப்ப சிதம்பரத்துல அனுமதி வாங்குங்க அப்படின்னாங்க. சிதம்பரத்தில் போய் கேட்கிறார், ஸ்ரீரங்கத்தில் அனுமதி வாங்குங்கன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இப்படி என்ன ஆறுது கம்பருடைய வாழ்க்கை அப்படின்னா, இந்த படைப்பை வைத்துக்கொண்டு சிதம்பரத்துக்கும் ஸ்ரீரங்கத்திற்குமாக மாறி மாறி செல்கிறார். ஏதான ஒரு காலகட்டத்தில் யாரான ஒருத்தர் நமக்கு அனுமதி கொடுத்துடுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டிருக்கிறார். யாருமே அவருக்கு அனுமதி கொடுக்கல. எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. ரொம்ப நொந்து போயிட்டார் கம்பர், நொந்து போயிட்டார். இத்தனை கஷ்டப்பட்டு இந்த படைப்பை நம்ம ஏற்றி இருக்கோம்,
இதற்கு முறையான ஒரு அங்கீகாரம், ஒரு அரங்கேற்றம் தேவை. ஆனா அந்த அரங்கேற்றம் செய்ய விடாமல் இந்த 2 பேரும் இப்படி நம்மளை இழுக்கடிக்கிறாங்களே அப்படின்னு நொந்து கொண்டாலுமே சலிப்படையவில்லை. ஏன்னா எத்தனை காலம் காத்திருந்து எழுதின படைப்பு இது, எழுதின காவியம் இது. எப்பேற்பட்ட குருநாதர், ஒரு குருநாதர் இவருக்கு கத்துக் கொடுத்திருக்கார். யாரு? சடகோபன் நம்பூதிரி. அவர் கத்துக் கொடுத்து அந்த அறிவை வச்சுதான் இதெல்லாம் எழுதியிருக்கார். அதனால அதெல்லாம் வீண் போகக்கூடாது அப்படின்னு கோபப்படாம ரொம்ப பொறுமையோட, சிதம்பரத்தில் அப்படி சொன்னாங்களா அதையும் காதல வாங்கிப்பார், ஸ்ரீரங்கத்தில் எப்படி சொன்னாங்களா இதையும் காதல வாங்கிப்பார். இப்படி 2 இடத்துக்கும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறார். ஆனா எங்கேயுமே காரியம் நிறைவேறல. ஒரு கட்டத்துல சிதம்பரத்துக்கே வர்றார். எப்படியான இங்க இருக்கிற தீட்சிதர்கள்ட்ட பேசி நம்ம ஒரு அனுமதி வாங்கணும், இங்க முதல்ல அரங்கேற்றம் செஞ்சாதான் அடுத்து ஸ்ரீரங்கத்துல பண்ணுவேன்னு சொல்றாங்க, அவங்க உறுதியா இருக்காங்க. ஆக நமக்கான அனுமதி முதல்ல இங்கே கிடைக்கணும், சிதம்பரத்துல கிடைக்கணும், தீட்சிதர்களிடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதர்களை பார்க்கறதுக்காக சிதம்பரம் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். சிதம்பரத்துல நடராஜ பெருமான் ஆலயம் அப்படிங்கிறது சைவத்துல கோவில் என்று சொல்லப்படக்கூடியது. இப்ப ஏற்பட்ட இடத்துல ஒரு அனுமதி கிடைச்சாச்சு அப்படின்னா அடுத்து ஸ்ரீரங்கத்துல சுலபமாக பாடிவிடலாம். அதனால இந்த முறை எப்படியேனும் இவர்களிடம் அனுமதி பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்திற்குள் நுழைகிறார். அவர் நுழைஞ்ச உடனே அந்த அந்தணர்களை ஒரு வீட்டு வாசல்ல பார்க்கிறார். அந்த வீடு ஒரு துக்க வீடு. ஒரு துக்க வீட்டில் இருக்கிற அந்தணர்கள்ட்ட போய் சொல்லலாமா, நம்ம விஷயத்தை சொல்லலாமா? ஆனா சொல்ல முற்படுகிறார் கம்பர். என்னையா மனிதர் நீர், ஒரு துக்க வீட்டுல நாங்கள்லாம் கூடியிருக்கோம், ஒருவன் இறந்து விட்டான், ஒரு வாலிப வயசுல ஒருத்தன் இறந்து போயிட்டான், அந்த சோகத்துல நாங்க அத்தனை பேரும் இந்த இடத்துல கூடியிருக்கிற போது எங்க கிட்ட வந்து நீ அரங்கேற்றம் சொல்றியே, கொஞ்சமாவது விஷயம் தெரிய வேண்டாமா? அரங்கேற்றத்தை பத்தி பேசுகின்ற இடமா இது? நாங்கெல்லாம் சோகமா இருக்கிறப்ப எப்படி இந்த விஷயத்தை பற்றி பேச முடியும், உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு ஆளாளுக்கு பேசுறாங்க இல்லையா? ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தட்ட சொல்றோம் அப்படின்னா இந்த சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் நல்லா இருக்கணும், அவர் கேட்கிற மூட்ல இருக்கணும். ஒருத்தட்ட கடனே வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ தேவைக்கு கடன் வாங்க போறோம், அவரே ஏதோ சோகத்தில் உட்காந்துருக்கார், வியாபாரத்தில் நஷ்டம், இதை எப்படி சரி கட்டலான்னு ஏதோ யோசிக்கிறப்ப நம்ம போய் அவர்கிட்ட சார் எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வேணும்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் துரத்தி அடிச்சிருவார். இங்க பாத்தீங்கன்னா சோக வீடு. ஒரு இளைஞன் இறந்திருக்கான். எப்படி இறந்தான்? பாம்பு கடிச்சு, ஒரு விஷ நாகம் தீண்டி ஒருவன் இறந்து விட்டான், சின்ன வயசு. அந்த துக்க வீட்டுல கூடியிருக்கிறார்கள் அந்தணர்கள். இது சொன்ன உடனே கம்பருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, நம்ம கேட்கக்கூடாத நேரத்தில் நம்ம கேட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், இங்க பாம்பு கடிச்சு இறந்தவனை என்னால உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். என்னால உயிர்ப்பிக்க முடியும், அப்படி மீண்டும் உயிரை கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். இது நம்ப முடியா இருக்காது. பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், அவனுக்கு உண்டான காரியங்களை செய்யறதுக்காக எல்லாம் கூடியிருக்காங்க, இறந்தவனை கிடத்தி வச்சிருக்காங்க, கீழே கிடத்தி வச்சிருக்காங்க. இதை சொன்ன உடனே அந்த அந்தணர்கள் அத்தனை பேரும் கம்பரை மேலங்கெழும் பார்க்கறாங்க. என்னடா அது, ஒருவேளை இந்த அரங்கேற்றம் பண்றதுக்காக இதான தகுடுதத்தம் பண்றாரா, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரான்னு யோசிச்சாலுமே இந்த அளவுக்கு புலமை உள்ள ஒருத்தர் திடீர்னு இப்படி சொல்றாருன்னா ஏதான விஷயம் இருக்கும் சொல்லிட்டு அந்தணர்கள் ஒருத்தர் கேட்கிறார், எப்படி உங்களால உயிர்ப்பிக்க முடியும்? இறந்தவன் அரவம் தீண்டி இறந்து விட்டான், அவன் இறந்து பல மணி நேரங்கள் ஆகிறது, எப்படி அவனை உயிர்ப்பிக்க முடியும், என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு கம்பர் சொல்றார், அவனை வெளியில கூட்டிட்டு வாங்க, இங்க கூட்டிட்டு வாங்க, வெளியில வீட்டுக்குள்ள இருக்க உடம்பு, அவனை இங்க தூக்கிட்டு வாங்க, நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற. அவங்களுக்கும் ஆச்சரியம்.
சரி, இவர் என்னதான் செய்யறார் பாப்போமே இல்லையா, என்னதான் செய்யறார் பாப்போமே, ஏதோ சும்மா வாய்க்கு வந்தது விடுறாரா, இல்ல உண்மையிலே இவருக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்க, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் உள்ள போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்து வெளியில வைக்கிறாங்க. வெளியில எல்லாம் உட்காந்துருக்காங்க, அந்தனர்கள் அத்தனை பேர் வெளியில உட்காந்துருக்காங்க. கம்பருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கம்பர்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க சொன்னது போல இறந்தவனை கொண்டு வச்சுட்டோம், இவனுக்கான காரியங்கள் நடக்கணும், நீங்க இவனை உயிர்ப்பிக்க போறேன்னு சொல்றீங்க, இந்த உடம்பை உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க பண்ணுங்க, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்ன பண்றார், தான் இயற்றின கம்ப ராமாயணம் இருக்கு இல்லையா, அதுல யுத்த காண்டத்திலிருந்து நாகபாசம் அப்படிங்கிற படலத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். நாகபாசம் அப்படின்னு பேர். அதை படிக்கின்ற போது ஆகாசத்துல ஒரு கருடன் வந்து வட்டமிடுகிறது. எங்க இறந்தவனது உடம்பு கிடத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு நேர் மேல, இது ரோட்ல தானே வச்சிருக்காங்க, சாலையில வச்சிருக்காங்க, நேர் மேல ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த கருடனுடைய நிழல் இறந்தவன் மேல படுகிறது. நல்ல கவனிங்க, பாம்புக்கு விரோதி கருடன், பாம்புக்கு விரோதி கருடன். அந்த கருடனோட நிழல் பட்டவுடனே அவனை தீண்டின பாம்பினுடைய விஷம் வெளியில வருது. அந்த விஷம் முற்றிலும் அகன்ற பின்னால் இறந்தவன் எழுந்து உட்காருகிறான். கருடனோட நிழல் தான் விழுந்தது. இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா, இவர் பாடினார் இல்லையா, அந்த பாடலோட வெளிப்பாட்டுல மகாவிஷ்ணுவே கருடனை அணிச்சு அந்த விஷத்தை எடுக்க வச்சு கம்பர் யார் என்பதை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு உணர்த்துகிறார். இந்த காட்சியை பார்த்தவுடனே தில்லைவாழ் அந்தணர்கள் அத்தனை பேரும் பிரமிக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே பாடுவதற்கு, அரங்கேற்றம் செய்வதற்கு அனுமதி தருகிறார்கள். அதன் பிறகு ஸ்ரீரங்கத்திலும் அரங்கேற்றம் நடக்கிறது. இதுல அப்ப இருந்த சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன் சொல்லுவாங்க. கம்பமாதேவின் பேரு, அவனுடைய மனைவியருள் ஒரு மனைவி பேரு கம்பமாதேவின் பேரு. இந்த அம்மாவோட சொந்த ஊரும் தேரெழுந்தூர், கம்பர் பிறந்ததும் தேரெழுந்தூர். இந்த அரங்கேற்றம் நடக்கிற போது அந்த அம்மாவும் அந்த ராணியும் வந்திருந்து இந்த அரங்கேற்றத்தை கேட்டு தன்னோட கழுத்துல இருந்த விலை உயர்ந்த ஒரு முத்து மாலையை கம்பருக்கு அணிவிக்கிறார். இந்த கம்பராமாயணம் சாதாரணமான காவியம் அல்ல. ஒரு காலகட்டத்தில் இந்த குலோத்துங்க சோழனோடு ஒரு சின்ன ஒரு ஊடல் ஏற்படுகிறது. எப்பவுமே ஒரு நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. நம்ம சொல்லுவோம், நம்ம உறவினர்களே எடுத்துக்கங்களேன், நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினை வந்துடும், பேசாம இருப்போம், திரும்ப ஏதான ஒரு கட்டத்தில் நம்ம சேருவோம். அதனால தான் மனிதர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. இந்த சோழன் குலோத்துங்க சோழனோடு அவ்வளவு நெருக்கமா இருந்தார். ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த குலோத்துங்க சோழனோடு ஒரு ஊடல், ஒரு பிரிவு. இவர் சோழ தேசத்தை விட்டே வெளியில போக முடியாச்சு. இங்க இருக்கிறதே இந்த ராஜாவினால நமக்கு எதான தொந்தரவு வேணுமா அப்படின்லாம் யோசிச்சு இந்த நாட்டை விட்டே புறப்பட்டு பாண்டிய தேசத்துக்கு போட்டார். யார் போயிட்டார்? கம்பர் போயிட்டார். பாண்டிய தேசத்துக்கு போன உடனே தான் கம்பர் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு சாதாரணமான நாடோடி போல ஒரு உடை அணிந்து கொண்டு அங்க இருக்கிற பாண்டிய ராஜாவோட அரண்மனைக்கு போறார். அங்க போயிட்டு என்ன சொல்றார், நான் அடப்பக்காரன், எனக்கு அந்த பணியை நீங்க கொடுக்கணும். அடப்பக்காரன்னா தாம்பூலம் மடித்து தருகிற பணி இருக்கு பார்த்தீங்களா, அடப்பக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல ஒரு ராஜா அப்படின்னா தாம்பூலம் மடித்து தருவர்கள் ஆள் உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல போனீங்கன்னா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இதே ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்ங்கிறது எல்லாருக்குமே இருந்தது, பெரும்பாலும் இருந்தது. எல்லா கடைகளும் வெத்தலை சீவல் இருக்கும், பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது நாளாக நாளாக அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு. இன்னைக்கு அடப்பக்காரன்னு பேரு, ராஜாவுக்கு தாம்பூலம் மடித்து தருவது, அந்த பணியில சேர்ற.
இந்த தாம்பலம் கொடுக்கறப்ப ராஜா இதான பேசுவார் இல்லையா, யாரப்பா நீ, எந்த ஊர், யாரு குலம் என்ன, கோத்திரம் என்ன, என்ன எதுன்னு கேட்கிற போது கம்பர் சில விஷயங்களை சொல்கிற போது இவருடைய புலமை அந்த பாண்டிய மன்னனுக்கு வெளிப்படுகிறது. ஆஹா, இப்பேற்பட்ட கவிஞனும் கூடவா நீ, உன்னை அடப்பக்காரன் மட்டும் நினைச்சேன், உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, நீ பாடல்கள்லாம் அழகாக பாடுகிறாயே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த பாண்டிய மன்னருக்கும் கம்பருக்கும் நெருக்கம் அதிகமாகிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் தான் கம்பர் சொல்லவே இல்லை, நான் தான் கம்பர் ராமாயணத்தை எழுதினேன் சொல்லவே இல்லை. இந்த நெருக்கம் அதிகமாகிறது. இதனால யாருக்கு வருத்தமா இருக்கும், யாருக்கு கோபம் அதிகமாகும், அரண்மனையில் இருக்கக்கூடிய மற்ற புலவர்கள். பாண்டிய ராஜாவோட அரண்மனையிலேயே பலகாலம் வசிக்கக்கூடிய புலவர்கள் உண்டு அல்லவா, அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு என்னடா அது, ஒரு அடப்பக்காரனோட இந்த அளவுக்கு பழகிறார், அவன் கவிதை சொல்றான் பாடல் சொல்றான்னு பழகிறான்னு அவர்களுக்கு கோபம் வருகிறது. இதன் வெளிப்பாடு வித்தியாசமாக அமைந்தது. நேற்று ஒருத்தனுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சதுன்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு எங்க நாளைக்கு மரியாதை கிடைக்கும்? இவனை ஒழிச்சு கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இதான காலம், இதுதானே யதார்த்தம். இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. இன்னைக்கு எப்ப தனக்கான முக்கியத்துவம் குறைய ஆரம்பிக்கிறதோ அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல சதி வேலைகள் செய்யக்கூடியவர்களும் இந்த காலத்திலே உண்டு. சமூகத்தினுடைய அவலம் அது. இது அந்த காலத்திலையும் இருந்திருக்கு, கவி சக்கரவர்த்தி கம்பர் காலத்திலையும் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும், அந்த அவமானத்தை பார்த்து ராஜா வெறுப்பாகணும். ராஜா வெறுப்பாயிட்டார்னா இவரோட பழக மாட்டார், இவரை துரத்தி விட்டுருவார்னு நினைச்சு என்ன பண்றாங்களாம், ஒரு ஆசாமிய ஒரு பிச்சைக்காரனை தயார் பண்றாங்க. ஒரு பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரன்ட்ட காசெல்லாம் கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து நான் சொல்றபடி நீ செய், இந்த பணம்லாம் உனக்கே உனக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம், நான் என்ன பண்ணணும் கேட்கிறேன். இந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் இருக்கார் இல்லையா, அடப்பக்காரன், அவர் தெருவில் அரண்மனை தெருவில் வருகிற போது அவரை போய் நீ கட்டி பிடிச்சிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேட்கணும். அவ்வளவுதான் வேலை. அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பிச்சைக்காரன் வந்து அடப்பக்காரனை கட்டி பிடிச்சி அண்ணா எப்படி இருக்கீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் அடப்பக்காரனுடைய தம்பி. ஒரு பிச்சைக்காரனை ராஜா தனக்கு சரிசமமாக ஒரு ஆசனத்துல உட்கார்த்தி வச்சு அவனை பாடல்கள் சொல்ல சொல்லி கேட்கிறார்னா அவன் பிச்சைக்காரன் தெரிஞ்சா ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் அவர்களுடைய திட்டம். இதை செய்யறாங்க. இதுபடி பிச்சைக்காரனை வந்து கட்டி பிடிச்சிட்டான், அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு. கம்பர் பார்க்கிறார், என்னடா அது இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற போது இந்த புலவர்களுடைய வேலை அவருக்கு தெரிய வருது. அரண்மனை புலவர்கள் செய்த வேலைன்னு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே எல்லாவற்றையும் அன்னை சரஸ்வதி பார்த்து கொள்வாள், சரஸ்வதி தேவி பார்த்து கொள்வாள்னு அவளை பிரார்த்தனை பண்றார். சரஸ்வதி என்ன பண்றா, எல்லாம் உமது வித்தை பலருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற லீல. ஒன்னும் கவலைப்படாத, நான் என்னுடைய கார் சிலம்பு தரேன், காலில் இருக்கிற சிலம்பு, இதை கொண்டு போய் நீ ராஜா கிட்ட கொடு, எல்லாம் சரியா போகும் அப்படிங்கிற சரஸ்வதி தேவி. அந்த கால் சிலம்ப பாண்டியனுடைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கொடுக்க வருகிற போது ராஜா கேட்கிறார், இரணி உன்னுடைய தம்பி பிச்சைக்காரனாமே, இங்க இருக்கிற புலவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு ராஜா கேட்கிறார். அப்ப என்ன பண்றார் கம்பர், இந்த கால் சிலம்ப மன்னா உங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்திருக்கேன், இந்த பரிசை கொடுக்கிறார். ஒரு விலை உயர்ந்த கார் சிலம்ப பார்த்த உடனே ராஜா ஆச்சரியப்படுகிறார். எங்கே இதனுடைய ஜோடி, இதனுடைய இன்னொரு கார் சிலம்பு எங்க அப்படின்னு கேட்கிற போது அது என் தம்பி கிட்ட இருக்கு, என் தம்பியை வர சொல்லுங்க இந்த அரண்மனைக்கு அப்படிங்கிறார். யார் உன்னுடைய தம்பின்னு கேட்கிற போது பிச்சைக்காரனை சொல்ற. பண்டிதர்கள் விழிக்கிறார்கள். வேறு வழியில்லாமல் அந்த பிச்சைக்காரன் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார். ராஜா கேட்கிறார், இன்னொரு காற்சிலம்பு எங்கே என்று கேட்கிற போது அந்த பிச்சைக்காரன் சொல்கிறார், மன்னா எனக்கு எதுவும் தெரியாது, இந்த காற்சிலம்பு என்னிடம் இல்லை, இவர்கள் செய்த நாடகம் தான் இதுன்னு சொல்லிட்டு புலவர்களை காண்பிக்க விஷயம் வெளிப்படுகிறது.
அதன் பிறகு அன்னை சரஸ்வதியை பாடி அந்த காற்சிலம்பானது அன்னையிடமே சேருகிறது. அதாவது எப்படியெல்லாம் கவி சக்கரவர்த்தி கம்பராகப்பட்டவர் சரஸ்வதி தேவியோட அருளோட பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்ங்கிறது நிறைய அனுபவங்கள் அவரது வாழ்க்கையிலே உண்டு.